ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு நம்ம தோட்டத்தில் பூத்திருக்கிற ரோஸை பார்த்தீங்க. வாசலுக்கு வந்தாலே பளிச்சுன்னு இருக்கக்கூடியது நம்ம வீட்டு கோலம். கோலத்தை பார்த்துட்டு ரோஸ் எவ்வளோ என்னெல்லாம் பூத்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த கிச்சன் வேலைக்கு வருவோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு 2 ரோஸ் பூத்திருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச லஞ்சு தாங்க இது. முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு கறி, ரசம், அவ்வளோதான். ஆனால் இந்த காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்ப்பா. சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் குழம்பு பண்ணினேன். ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா, காலையில் இட்லிக்கு பண்ண சட்னி இருக்குல்ல, அந்த தேங்காய் சட்னியோட 2 வெங்காயத்தை அரைச்சி அந்த கொதிக்கிற குழம்புல விட்டுட்டேன் பாருங்க. செம்மையான டேஸ்டான குழம்பாக மாறிடுச்சு அது. அதுதான் இன்று ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வெறுமனே சாப்பிடுவாங்க. லேசாக உப்பு போட்டு வேக வச்சுட்டாலே பசங்களாம் எடுத்து சாப்பிடுங்க. அதில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு 10 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னு சொன்னால் அருமையான உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வேணா எண்ணெய் விட்டு பெரட்டலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா பரத்தி விட்டுட்டு கொஞ்சம் அரிசி மாவோ கடலை மாவோ தூவி நல்லா பரத்தி சிம்மில் வச்சிட்டிங்கன்னு சொன்னால் செம ரோஸ்ட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் இந்த முருங்கைக்காய் சாம்பாருக்கும் உருளைக்கிழங்கு கறிக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் என்னோடய ஃபேவரேட் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.